நிச்சயமாக வணக்கம். 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை துவக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து சங்கங்களின் சார்பில் வேலைநிறுத்த நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை துவக்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், வாரிசுகளுக்கு பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்த நோட்டீஸை வழங்கினர். அப்போதே அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் ஜனவரி 4ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் வாய் கூட்டம் போட்டு வேலை நிறுத்தத்தை அறிவிப்போம் என தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் அறிவித்திருந்தனர். இந்நிலையில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தொழிற்சங்கங்கள், தொழிலாளர் நலத்துறை ஆணைய அதிகாரிகள், போக்குவரத்து துறை அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை சுமூகமாக எட்டப்படவில்லை. இந்நிலையில் அந்த பேச்சுவார்த்தையானது தற்போது இன்று ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று 30 தொழிற்சங்கங்கள் பேச்சுவார்த்தையில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். தொழிற்சங்கங்கள், போக்குவரத்து துறை அதிகாரிகள், தொழிலாளர் நலத்துறை ஆணைய அதிகாரிகள் என இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சியை தான் நம்ம தற்போது கண்டு வருகிறோம். அதாவது இவர்களுடைய தொழிற்சங்கத்தை பொறுத்தவரை மிக முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை துவக்க வேண்டும். பிறகு காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும், வாரிசுகளுக்கு பணி வழங்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்கள் வேலை நிறுத்த நோட்டீஸை வழங்கியிருக்கிறார்கள். தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றாத பட்சத்தில் தற்போது நடைபெறும் இந்த செய்தியாளர் சந்திப்பிலோ அல்லது நாளை நடைபெறும் வாய்ப்பு கூட்டத்திலோ வேலை நிறுத்த தேதியை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி வாய்ப்புகள் வேலை நிறுத்தத்தை அறிவித்திருந்தால் 100% வேலை நிறுத்தமாக நடைபெறும். அனைத்து தொழிற்சங்கமும் தங்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறார்கள். தோமுசாவை சேர்ந்த ஊழியர்கள் தங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று ஏற்கனவே தொழிற்சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் தெரிவித்திருந்தனர். 100% பேருந்துகள் இயங்க வேண்டால் மக்கள் பெரும்பாலும் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். எனவே இந்நிலையில் தான் இந்த பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த பேச்சுவார்த்தை இறுதியான பேச்சுவார்த்தையாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் 4ஆம் தேதி வாய்க்கூட்டம் நடத்தப்பட்டு வேலை நிறுத்த தேதியை அறிவிப்போம் என்று தொழிற்சங்கங்கள் அறிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த பேச்சுவார்த்தை மிக முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தையின் முடிவின் பிறகு செய்தியாளர் சந்திப்பிலே அவர்களுக்கு என்ன மாதிரியான கோரிக்கைகள் வைத்தார்கள், என்ன மாதிரியான கோரிக்கைகள் அவர்கள் நிறைவேற்ற ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள், எதற்காக நேரம் கேட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து முழு தகவல் தற்போது இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் தெரிய வந்துவிடும். ஆனால் இதற்கு மிக முக்கியமான கோரிக்கை 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை துவக்க வேண்டும், பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது.